இன்றைக்கும் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அவரால் சரி பண்ண முடியும். சரி பண்ணி உங்களை வாழ வைக்க முடியும்னு அர்த்தம். அதனால தான் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களால் நம்ப முடியுதா? ஒரே நாளில் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறும்னா நம்ப முடியுதா? நம்புகிற இடத்துல இருக்கணும். சரிங்களா? ஒரே நாளில் மாறும்னாலும் தைரியமாக ஏற்றுக்கொள்ளணும். மாறும், கட்டாயம் மாறும். தேவன் பெரியவருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரே நாளில் உங்கள் ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிக்க அவரால் முடியுமா? ஒரே நாளில் உங்கள் அக்கிரமத்தை மன்னிக்க முடியுமா? ஒரே நாளில். பல வருஷமாக நீங்கள் செஞ்ச பாவம், அக்கிரமம் இதெல்லாம் ஒரே நாளில் மன்னிக்க முடியுமா? முடியும். தேவனால் கூட அது ஒன்றும் இல்லை. அதனால தான் நிரூபித்து காட்டினார். இந்த உலகத்தின் பாவம், அக்கிரமம், மீறுதல், வேறு என்ன சொல்கிறது, துன்மார்க்கத்தனம், அயோக்கியத்தனம் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரே நாளில் சுமந்து தீர்த்தார். கரங்களை தட்டி ஆமென். அப்படி பார்க்கணும் அவரை. உங்கள் கடன், கஷ்டம், உங்கள் வியாதி, உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் ஒரே நாளில் சரியாக்க அவரால் முடியும். அது பேர் தான் விசுவாசம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் ஒரே நிமிஷத்தில் சுமந்து தீர்த்தவர் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் சிலுவையில் செஞ்சு முடிக்கலை. அவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே இதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது, அவரை நிறைவேற்றினார், வாழ்ந்தார். அதன் பிறகு தான் அந்த ஒரு நாள் அந்த பெரிய ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, யாராவது தோணும் அப்படி சொல்லுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதே தான் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ஒரு நாள் ரட்சிப்பு இன்றைக்கி வந்ததல்ல. நீங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் அவரால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்பே அவர் உங்களை அறிந்து, உருவான பிறகும் அவர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இத்தனை வருஷ ப்ராசஸில் உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்து தான் அந்த ஒரு நாளில் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி சொன்னால் நான் இப்படி சொல்லுவேன், ஓகே, மொத்தத்தில் உங்கள் பிரச்சனையை ஒரே நாளில் மாற்ற அவரால் முடியும். அந்த இடத்துக்கு வாங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம்.